நாங்களும் ஒரு காலத்துல ஒரு அளவுக்கு வசதியா இருந்தவங்க தாங்க. கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்காக செலவு பண்ணி எங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு. என்ன வியாதின்னு டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. எங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நானும் ஏதாவது வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலான்னு 4 வருஷமா ட்ரை பண்றேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. இப்ப என் தம்பிங்க 2 பேரும் பிளாஸ்டிக் கம்பெனியில வேலை செஞ்சு தினமும் 10 ரூபாய் கொண்டு வருவாங்க. அதை வச்சு எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கவே பத்தல. அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த வேலை எனக்கு கொடுங்கம்மா. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இருமா வரேன். உன் பேர் என்னம்மா? பாக்கியலட்சுமி. இத பாருமா, என் பிள்ளைக்கு படிப்பு கிடையாது. அவனுக்கு உலக விவரமும் தெரியாது. ஏதோ படிச்சவங்களை பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட பழகி இவன் கொஞ்சம் விவரம் புரிஞ்சுக்குவான் பாரு. காஃபி சாப்பிடுமா? இந்தாங்க. நாளைக்கு எனக்கு மருமகளா வரப்போறவ பொன்ன மாதிரி படிச்சவளா இருந்துட்டான்னு வச்சுக்க. இவன் அவளை அனுசரிச்சு போக முடியும் பாரு. நீ எங்க நிக்கிற? போய் வேலையை பாரு. சும்மா பேசிட்டு இருந்தோமா, இது எப்படியோ அவன் காதுல விழுந்து யார்கிட்டயோ கேட்டு பேப்பர்ல போட்டான். ஆம்பளையா இருந்தா அவனை அனுசரிச்சு போயிருவாங்க. நீ பொம்பளை, அவன் ஒரு முரடன். தப்பு தண்டா எதுவும் பண்ண மாட்டான்னு வச்சுக்க. ஆனாலும் அதை சரிப்பட்டு வராதுமா. இந்த இத வச்சுக்க, ஊர் போய் சேர். நீ இதை திருப்பி தர வேண்டாம், வச்சுக்க. நான் சொன்னது உண்மைன்னு நம்பி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இதுக்கு நன்றி கடனா. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா போதுமா, மத்ததெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். சத்தியமா இந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுமா. உங்க மகனை பத்தி உங்களுக்கு எவ்வளவோ ஆசையா இருக்கு. அதுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னா நான் போயிடுறேம்மா. தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வச்சுக்கோங்கம்மா. ப்ளீஸ், சரின்னு சொல்லுங்க. ப்ளீஸ்மா. இத பாருமா, பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சேரு. ஒரு முக்கியமான விஷயம், அவனை திருத்துறேன்னு அவசரப்பட்டுடாத. அவன் என்ன செய்யறான்னு கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை பாரு. அங்க வரது யாரா? கூப்பிடுறா. போடுறா. என்ன விஷயம்? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறங்க, உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு.
உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வடிச்சுன. சொல்றா. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. டேய் 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 டேய். ஏடா இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே அம்மா அவளை வேலை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணே இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா உன்னை மிரட்டட்டுமா? விட்டு விரட்டட்டுமா? ரொம்ப மீனுக்கிற வம்பு இழுக்கிற வயசுன இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா. நாலு பேரை கேளு நாடறிஞ்ச ஆளு புத்திசாலி புள்ள என்ன போல யாரு? பாடம் தான் பள்ளிக்கூடம் தான் போய் படிக்காம இவர் அறிவாளி. வீரம் தான் படுசூரம் தான் வந்து மோதாது இவர் பலசாலி. எனக்கு இருக்கும் அறியாது அடி உனக்கு எதுவும் தெரியாது. படிப்பும் கிடிப்பும் எனக்கு எதுக்கம்மா? இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா உன்னை விரட்டட்டுமா? விட்டு விரட்டட்டுமா? ரொம்ப மீனுக்கிற வம்பு இழுக்கிற வயசுன இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா. இஷ்டம் போல நான் தான் ஊரை சுத்தும் காள என்ன கட்டி மேய்க்க எண்ணலாமோ சேல ஆகாது பப்பு வேகாது அடையாருக்கும் இது அடங்காது. மாறாப்பு கொண்ட ரோசாப்பு வீராப்பு இங்கு நடக்காது. உனக்கு எதுக்கு விளையாட்டு? வந்த வழிய தெரிஞ்சு கம்பி நீட்டு. விஷயம்
விஷயம் தெரிஞ்சு விலகி இருந்துச்சோ இளசா சிறுசா உன் ஜாத்தகம் பார்க்கட்டுமா புத்தம் புதுசா இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா புத்தம் புதுசா உன்னை மிரட்டட்டுமா விட்டு விரட்டட்டுமா ரொம்ப மினுக்கிற வம்பு இழுக்கிற வயசென்ன இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா புத்தம் புது டே அழுகுறாடா இப்ப என்னடா பண்ணலாம்? அண்ணே ஓடிடலாம்ண்ணே. ஆமாண்ணே ஓடிடலாண்ணே. இதெல்லாம் ஒன்றும் தேர்ற வழியா தெரியலம்மா. இல்ல நீ தான் ஏதாவது சொல்லி தரணும். அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். டேய் ரங்கமணி, வாடா இங்க. எங்கடா போயிட்டு வர? ஏன் எங்க போயிட்டு வரேன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. தோட்டத்துக்கு. நிஜம்மா தோட்டத்துக்கு தான் போயிருந்தேன். ஏன் என்ன பத்தி உங்ககிட்ட இல்லாத போல யாராவது சொன்னாங்களா? உன்னை பத்தி எவன்டா இந்த ஊர்ல கோல் சொல்லுவான்? தோட்டத்துக்கு போறவன் சொல்லிட்டு போறது இல்ல. சரி சரி வா சாப்பிட. நீயும் வாமா. எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல. ஏன்? நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே கலாட்டம் பண்ணீங்க. யார் சொன்னது விளையாட்டுக்குன்னு? நாங்க வேணும்னு தான் செஞ்சோம். ஐயா ஐயா யாரா அது? கும்பிடுறேங்க. ஓ நீயா? சரி சரி போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. நெல்லு ஆத்துக்கு குளிக்க போனியே, யாரா துணைக்கு கூட கூட்டிட்டு போறதில்ல? நல்ல வேலை சுப்பாத்தா சொன்னா. நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அடி படிச்ச பிள்ளை தானே? உனக்கு தெரிய வேணாமா? மாத்து துணி எடுத்துட்டு போக வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்கண்ணே. அண்ணே துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சுங்கிறா. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா? பாபு நெல்லி போடுங்க.
வரல? எங்க போடி வெளியில, முதல்ல போடி வெளியில. என்னம்மா என்னாச்சு? எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னையும் பயமுறுத்துறாமா? போடி பயந்தாங்கொள்ளி. நீ போய் படுமா. ஹம்.